எஸ்ஐஆர் பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் ஏற்கனவே நடந்ததை விட சிறப்பாக இது நடத்தப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆரை பொறுத்தவரைக்கும் அது சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் நவம்பர் 13ஆம் தேதிக்கு பட்டியலிட தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள் என்னென்ன? தேர்தல் ஆணையம் என்ன விளக்கங்களை கொடுத்துள்ளது? கண்டிப்பாக இந்த வழக்கை பார்க்கும்போது சென்னை டி நகர் மற்றும் தாம்பரம் தொகுதியில் உள்ள அந்த வாக்காளர் பட்டியல்களில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், தகுதிகளுடைய அந்த பெயர்களை பட்டியலில் நீக்க வேண்டும் என்றுதான் டி நகருடைய முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் மற்றும் தாம்பரம் தொகுதியை சேர்ந்த விநாயகம் ஆகியோர் தான் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்து அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் பார்க்கும்போது ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தற்போது தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் இந்த சிறப்பு திருத்த தீவிர பணிகள் மேற்கொள்ள தொடர்பாக அக்டோபர் 27ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. அதன் அடிப்படையில் நாளை முதல் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த பணிகள் முழுமையாக வாக்காளர் பட்டியலை மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் ஒவ்வொரு வாக்காளரும் அந்த படிவங்களை வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த படிவங்களை சரிபார்த்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அப்போது அந்த வரைவு பட்டியலுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கலாம் என்றும் அதை முழுமையாக பரிசீலித்த பிறகுதான் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் இன்று விளக்கம் அளிக்கப்பட்டது. அதாவது 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 முறை சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 2005ஆம் ஆண்டிற்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்துதான் தற்போது இந்த ஒரு பணிகள் மேற்கொள்ளப்படவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. இந்த பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இதே போல கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அந்த இருவருடைய பெயரை நீக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்ந்த வழக்கும் தற்போது நிகழ்வுள்ளதால் அனைத்து வழக்குகளையும் நவம்பர் 13ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்குகள் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வழக்கு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.